தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து கௌரவிப்பதை கடந்த ஆண்டு முதல் செய்து வந்துட்டு இருக்காரு. கடந்த ஆண்டு நடந்த இந்த விழா சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி வரை நீடித்து, இதனால தளபதி விஜய் அவர்கள் சுமார் 12 மணி நேரம் ஒரே இடத்தில் நிற்கும் நிலையுமே உருவானது. இருந்தாலுமே இந்த விழாவை இறுதி வரை நடத்தி கொடுத்த விஜய் சாருக்கு பாராட்டுகளும் குவிந்திருக்கு. இதற்கிடையில இந்த ஆண்டும் அதே போல பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்று இருக்க நிலையில கடந்த ஆண்டை போல இல்லாமல் இந்த ஆண்டு சரியான திட்டமிடலுடன் இந்த விழா 2 நாட்களுக்கு முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கும் இந்த விழா மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளதா. இதில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் மற்றும் அவர்களுடைய பெற்றோருக்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய பின்பு நடைபெறும் முதல் விழா என்பதால இதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்புமே இருந்து வந்திருக்கு. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் குட்டி ஸ்டோரியை கேட்க ரசிகர்கள் அவளுடன் காத்து கொண்டிருக்க, இதற்கு அடுத்தபடியாக தளபதி மாசான என்ட்ரியுமே கொடுத்து வந்திருக்காரு. மேலும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேசியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு கட்டத்திற்கு பின்பு பெற்றோர்களை விட அதிகமாக நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால நம்ம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் மத்தியில ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. ஒரு பெற்றோர் என்கிற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்திற்கு தலைவர் என்கிற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக இருக்கிறது எனவோ கூறி வந்திருக்காரு.